பைத்தியக்காரங்களாம் சேர்த்து வச்சிருக்காங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கமருதீன் மாதிரி கேவலமான ஒருத்தனை நீங்க பார்த்துருக்கவே முடியாதுங்க. சும்மா திவாகரை நோண்டிட்டு இருக்காங்க. திவாகர் கூட இவன் தான் ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். அடுத்தது இவனே வந்து மென்டல்ன்றான், பைத்தியம்ன்றான். அதாவது ஒருமையில இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன மரியாதைன்றதுக்காக தான் நானும் ஒருமையில பேசிட்டு இருக்கேன். அதாவது திவாகரை வந்து உனக்கு பிடிக்கலையா, பேசாம இரு. அவர்கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க? பேச வேண்டியது, விளையாட வேண்டியது, அவன் மென்டலு, அவன் பைத்தியன்ற மாதிரி சொல்ல வேண்டியது. இந்த இடத்துலையும் திவாகர் கோவப்படல. நான் ஒரு டாக்டரு, மரியாதை கொடுத்து பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் இவன் கேட்கவே மாட்டாங்க. அசிங்கமா அதாவது வந்து அவர் மென்டலு, பைத்தியம், இவனை மாதிரி ஆளெல்லாம் யார் உள்ள விட்டதுன்னு கேட்குறான். அப்போ பிக் பாஸை தான் இந்த கேள்வி கேட்குறான் போல. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த சபரி இருக்காரு பார்த்தீங்களா, அண்ணன் நீங்கள் போங்கண்ணன்ற மாதிரி முதல்ல திவாகர் அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் பேசாதரா, தேவையில்லாமல் உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதுக்கு இவன் இருக்கான் பார்த்தீங்களா, எனக்கு டைட்டில் வின்னர் ஆகணும்லாம் ஆசை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்றான். டே, டைட்டில் வின்னருக்கு சொல்லடா, இந்த மாதிரிலாம் பேசாதன்னு சபரி திரும்பி சொல்றாரு. அதுக்கு இவன் இருக்கான்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், நான் வெளியே போனாலும் நான் திரும்பி ஐடி ஜாபுக்கே போயிடுவேன்ட்டு. ஏன்டா ஐடி ஜாபுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, இங்கே எதுக்குடா வந்த வெண்ண? ஐடி ஜாபுக்கே போக வேண்டியதானே, இங்கே எதுக்காக வந்த? அந்த ப்ரோமோலலாம் வந்து ஜெயிக்கணும், நான் ஹீரோ ஆகணும் அப்படின்றதெல்லாம் பேச வேண்டியது. உள்ள விளையாட வக்கில்ல, ஒரு டாஸ்கையும் ஒழுங்காக பண்ணல இது வரைக்கும். இவன் என்னங்க ஒழுங்காக பண்ணியிருக்கான் இது வரைக்கும்? இந்த வீட்டில் ஒன்றுமே ஒழுங்காக பண்ணது கிடையாது. ஆனால் அடுத்தவங்களை பேசும்போது மட்டும் எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போய் பேசலான் இருக்காங்க. அதாவது வார்த்தைக்காவது திவாகர் கிட்ட வாங்க போங்கன்னு பேசு. அப்படி இல்லை, திவாகரை பார்த்தாலே உனக்கு கடுப்பாகுதுன்னா பிரச்சனை இல்லை, பார்த்தாலே கடுப்பாக கூட செய்யட்டும். அவர்கிட்ட பேசாமல் ஒதுங்கியாவது போ. எதுக்கு நீயே போய் பேசுகிற, அதுக்கப்புறம் நீயே போய் திட்டுற, நீயே திரும்பி சாரி கேட்குற?